நமது ஆண்டவரும் இரட்சகரமாயிருக்கிற இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கூட நமக்குள் சத்தியம் இருக்கிறதா? நமக்குள் சத்தியவரராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோமா? அவர் நமக்குள் நிலைத்திருக்கிறாரா என்பதை நாம் சரியாய் அறிந்து உணர்ந்து தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, சில வேளைகளிலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை கூட நாம் உணர முடியாது. சில வேளையிலே கர்த்தர் நம்மை விட்டு விலகி போனார் என்பதையும் நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியாது. சிம்சோனிடத்திலே கர்த்தர் அவரை விட்டு விலகி போனார் என்பதை அவர் உணரவே இல்லை. கொஞ்சம் காலம் தேவைப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது, எப்படி அவருக்குள்ளே நாம் நிலைத்திருப்பது என்பதை ரொம்ப நாட்கள் இல்லை, கொஞ்ச காலம் போதும். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். செடியிலே நிலைத்திராத கொடி எதுவோ அது உலர்ந்து போகும். அது உலர்ந்து போவதற்கு கொஞ்சம் இடைவெளி, கொஞ்சம் கால அவகாசம், சில நிமிடங்களோ சில மணி நேரங்களோ தேவைப்படும். அருமையானவர்களே, அந்த காலம்தான் அது கொடியிலிருந்து அறுபட்டு கிடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கான அவகாசம். இன்றைக்கும் கூட நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறோமா? அவருடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கிறோமா? அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறோமா? அவர் நமக்குள் நிலைத்திருக்கிறாரா என்பதை ஒவ்வொரு நாளும் உணரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை அவருக்குள்ளே நாம் நிலைத்திருந்தால் நாம் என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை பரிசுத்த வேதம் அழகாய் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே அருமையானவர்களே 3ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையும் நம்ம பார்த்தோன்னா, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்து கொள்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. நான் அவரை அறிந்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், அவருடைய உபதேசத்தை அறிந்திருக்கிறேன், அவருடைய அற்புத அடையாளங்களை நான் அறிந்து உணர்ந்திருக்கிறேன், எனக்காகப்பட்ட பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவருடைய உயிர்த்தெழுதலை அறிந்திருக்கிறேன், அவருடைய வருகையை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் அருமையானவர்களே நாம் உணர்ந்தவர்களாய் இருந்தும் அறிந்தவர்களாய் இருந்தும் அருமையானவர்களே அவைகளை கை கொள்ளாதவர்களாய் இருப்போமேயானால் நமக்குள்ளே சத்தியம் இல்லை, அவனுக்குள்ளே சத்தியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து இருக்கிறாயா? இல்லை, அறிந்து அவைகளை நாம் கை கொண்டிருக்கிறோமா? அறிந்திருக்கிறோமேயானால் நமக்குள் சத்தியம் இல்லை. அறிந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம், அவைகளை கை கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்குள்ளே சத்தியம் இருக்கிறது என்று பொருள். பிரியமானவர்களே, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்து கொள்ளலாம். நான் சொல்ல, அவருக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம், நமக்குள்ள அவர் எப்படி இருக்கிறாரு, இதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அவருடைய வசனத்தை கை கொள்ளும் இடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்குமா? ஒன்று, சத்தியத்தை அறிந்து கொண்டு அவருடைய வசனத்தை கை கொள்ளணும். 2வது, அறிந்து கொண்டு கை கொண்ட நாம் அன்பிலே பூரணப்பட வேண்டும். அப்படி அன்பிலே பூரணம் அடையவில்லை என்று சொன்னால் நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறோம் என்பதை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அன்பிலே பூரணப்பட்டால் தான் அவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்க முடியும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லிட்டார். நீ ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறேன்னு சொல்றியா? அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். நாம் இன்னைக்கு என்ன நினைச்சிருக்கிறோம்? அருமையானவர்களே, நம்ம யார் நமக்கு ஒரு முன்னோடிகளா இருக்கிறாங்க? யாரை நாம் பின்பற்றுகிறோம், ஃபாலோ பண்றோம்? தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ளே நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டுமேயானால், நிலைத்திருக்கிறோமே என்றால் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணுமா? அவர் நடந்தபடியே நாமும் நடக்கணுமா? அருமையானவர்களே, நடக்க முடியாத பாரமான கற்பனைகள் ஒன்றையும் ஆண்டவர் நமக்கு மேலே சுமத்தவில்லை. கடுமையான கற்பனைகளே, உபதேசங்களே
நமக்கு ஆண்டவர் சுமத்தவில்லை. சுமப்பதுக்கு அறியாத சுமைகளை அவர் நம் மேலே சுமத்தவில்லை. லகுவானவைகளை அருமையானவர்களை நமக்கு சுமத்தி இருக்கிறார், நம்ம மேல கொடுத்திருக்கிறார். அருமையானவர்கள், எத்தனை காரியங்கள் அவர் செய்யாததை நம்ம செய்ய சொல்ல, அவரது உலகத்திலே மனுகுலத்திலே மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டு நம்மை போல பாடுள்ளவராய் 33.5 ஆண்டுகள் உலகத்திலே ஜீவித்து அருமையானவர்களை அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களை நமக்கு செய்யும்படியாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என்ன செய்வேன்னு சொன்னா, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். ஏசப்பாக்குள்ள நிலைச்சிருக்கிறீங்க அப்படின்றத நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். அவர் நடந்தபடியே நாமும் நடக்கணும். அவர் பேசுகிற வண்ணமாகி நாமும் பேச வேண்டும். பேதுருவை பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவை நான் அறியேன் என்று சொல்லி மறுதலித்த வேளையிலே அவர்கள் சொன்னார்கள், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் இருந்ததினாலே உடைய பேச்சு கிறிஸ்துவை போல மாறிச்சு. என்னுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் சத்தியத்தை அறிந்த நாம், சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற நாம், உபதேசத்தை புரிந்து கொண்ட நாம், இன்றைக்கு நம்முடைய பேச்சு கிறிஸ்துவை போல இருக்கணும். நம்முடைய செயல்கள் கிறிஸ்துவை போல இருக்கணும். நம்முடைய அன்பு, அக்கறை, நம்முடைய கரிசனை, இரக்கம், நீதி கிறிஸ்துவை போல இருக்கணும். நம்முடைய நீதி அழுக்கான கந்தை தான். ஆனால் அது அழுக்கான கந்தையை போல இருக்கிற நம்முடைய நீதியை அருமையானவர்களே வெளிச்சமாய் மாற்றும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை கல்வாரி சிலுவிலே சிந்தி நம்மை மீட்டெடுத்தார், நம்மை சுத்திகரித்தார். பிரியமானவர்களே, ஆக இன்றைக்கு நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க. நாமும் கிறிஸ்துவை பின்பற்றி நடப்போம். நாமும் கிறிஸ்துவோடு கூட நடப்போம். நாமும் கிறிஸ்துவுடைய சிலுவையை சுமந்து நடப்போம். ஜெய கிறிஸ்து நமக்கு